யார்? பாகம் 4, அத்தியாயம் 10. ஈசான சிவபண்டிதர் பேச ஆரம்பித்தார். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். வெறும் விமானமாக, கல்லில் அலங்காரமாக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நான் மேருமலையை பற்றி பஞ்சவன் மாதேவியிடம் நேற்று இரவு பேசினேன். அந்த தகதகப்பு, காலை சூரியன் பட்டதும் முற்றிலும் மாறுகின்ற அந்த தகதகப்பு என்னை பரவசப்படுத்தியது. அந்த ஒளியினுடைய சிதறல்தான் இறைவன் என்பது புரிந்தது. வெகு சில வினாடிகளே அவை நிற்கின்றன. அதை இந்த தட்சிண மேருவில் முழுவதுமாக செய்தால் என்ன என்று யோசித்தேன். அதாவது இந்த விமானம் முழுவதும் பொன் வேய்வது என்று எனக்கு தோன்றியது. இது ராஜராஜரின் விருப்பம். எந்நேரமும் எந்த கோணத்திலும் தகதகத்து இருக்கின்ற விமானத்தை பார்ப்பதற்கு சாறை சாறையாக மக்கள் வருவார்கள். அது மட்டும் இல்லை, இப்போது இந்த விமானம் பார்க்கும் பொழுது எனக்கு மேருவினுடைய வேறொரு அம்சமும் ஞாபகத்துக்கு வருகிறது. மேருவை சுற்றி, அதாவது இமயமலையில் உள்ள அந்த கைலாயத்தை சுற்றி பல ஏரிகள் இருக்கின்றன. கைலாய பர்வதத்தின் மீது படிந்திருக்கின்ற அந்த பனி உருகி அந்த ஏரிகளில் நிரம்பி பிறகு கங்கையில் வழிகிறது. கைலாய பர்வதத்திலிருந்து வருகின்ற அந்த புனிதமான நீரை அந்த ஏரிகள் தாங்குகின்றன. அதற்கு துரோணிகள் என்று பெயர். துரோணி என்றால் நீர் நிறைக்கும் கும்பம் என்று பொருள். ஆகாய கங்கை, அதாவது வானம் பொழிந்து மேருவின் மீது வழிந்து பிறகு அந்த ஏரிகளான துரோணிகள் மீது நிரம்பி அந்த துரோணிகளிலிருந்து பொங்கி வழிந்த நீரே கங்கையாக பரதகண்டத்தினுள் நுழைகிறது. இவ்வளவு உயரமான மலை போன்ற ஒரு கட்டிடத்தில் மழை பெய்யும் போது கலசத்தில் பெய்த அந்த மழை மெல்ல வழிந்து விமானம் முழுவதும் தழுவி தரை இறங்கி ஒன்றாக கலந்து வேறு எங்கோ ஒரு குளத்தில் இறங்கினால் எப்படி? எனவே துரோணிகள் அமைக்க முடியுமா? நான் சொல்வது புரிகிறதா? ஐயா, ஒரு ஆகம விதியில் கும்ப பஞ்சரம் வைத்து கட்டப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமது முன்னோர்கள் இதற்கான விதிகளை சொல்லி இருக்கிறார்கள். விமானத்தில் படுகின்ற நீர் மெல்ல வழிந்து 4 பக்கத்திலும் ஒரே இடமாக இறங்கி கீழே வரும்போது பெருத்த ஜலதாரையாக தரை தொட்டு வருவது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இதே விமானத்தில் நாம் கும்ப பஞ்சரம் செய்துவிட முடியும். பெருந்தச்சர் உவகையோடு கூறினார். இளவரசரும் சக்கரவர்த்தியும் அவர்களை மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார்கள். அது மட்டும் போதுமா? இவை ஒன்றாக கலந்து ஒரே இடத்தில் இறங்க வேண்டும் என்று சொல்கிறாரே என்று சக்கரவர்த்தி கேட்க, அப்படியும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். தரையில் தளம் எழுப்பி அந்த தளத்திலிருந்து கால்வாய்கள் கிளம்பி அந்த கால்வாய்கள் எங்கு மண் எடுத்தோமோ அந்த குளத்திலேயே மறுபடியும் போய் சேர்ந்து விட வேண்டும். தஞ்சை தளி குளத்திலே இவை போய் கலந்து விட வேண்டும். எங்கே எனக்கு கும்ப பஞ்சரம் வரைந்து காட்டு. சீராளா என்று அவர் திரும்பினார். சீராளன் அருகே வந்து நின்றான். இவன் சீராளன், என் வளர்ப்பு மகன் ஓவியன். சீராளன் குனிந்து அவர் பாதம் தொட்டு வணங்கினான். தீர்காயுஷ்மான் பவ, நிறைந்த வாழ்க்கை நீ வாழ்வாய், ஈசான சிவபண்டிதர் வாழ்த்தினார். நானா? நான் செயற்கரிய செயல் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஐயா, சீராளன் கேட்டான். தம்பி, நிறைந்த வாழ்க்கையைப் போல செயற்கரிய விஷயம் வேறென்ன உண்டு? நிம்மதி இல்லாமல் தான் பல உயிர்கள் இறக்கின்றன. நிறைவாய் அப்பா எனக்கு போதும், நான் விடைபெறுகிறேன் என்று சொல்வதற்கு வெகு சிலராலேயே முடியும். உனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை நிச்சயம் வாய்க்கும். வாழ்க நீ. சீராளன் மறுபடியும் விழுந்து வணங்கினான். உதவியாளர்கள் துணியால் மறைத்த சட்டத்தை நீட்ட துணியை விலக்கி ஒரு சட்டத்தை அவரிடம் காட்டினான். ஈசான சிவ பண்டிதருடைய முகம் அங்கு வரையப்பட்டிருந்தது. அடடா, எப்போது வரைந்தாய்? தத்ரூபமாக இருக்கிறதே. பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் வரைந்து விட்டாயா? அட, தொலைவில் யார்? இளவரசர் ராஜேந்திரனா? நன்றாக இருக்கிறதையா உன் கைவேலை. தொட்டு தடவி, ராஜேந்திரா, இதை நீ வைத்துக்கொள் என்று ஓவியத்தை அவரிடம் நீட்டினார். ராஜேந்திரர் அதை வாங்கி கண்ணில் ஒற்றிக்கொண்டார். இன்னொரு ஓவியத்தை துணி மூடி சீராளன் கொடுத்தான். அதை கருவூர் தேவரிடம் நீட்டி காலில் விழுந்து பணிந்தான். அந்த படத்தில் கருவூர் தேவர் கன்னத்தில் கை வைத்துக்கொண்டு விமானத்தை பார்த்து கொண்டிருந்தார். முன்னே விமானம், பின்னே கருவூர் தேவருடைய கலைந்த தாடி, கலைந்த சிகை, நெற்றி நிறைய குங்குமம், மிக கூர்மையான பார்வை விமானத்தை துளைத்து கொண்டிருந்தது. முகவாயை முன்கை தாங்கி கொண்டிருந்தது. அவரின் தோள்களும் வளைந்த முதுகும் வரையப்பட்டிருந்தன. அடே அப்பா, அட்டகாசம் செய்கிறானே இந்த இளைஞன். ராஜராஜா, உன்னை சுற்றி மிக உத்தமமான மனிதர்கள் வந்துவிட்டார்கள். அதுதான் உன்னுடைய மிக பெரிய சிறப்பு. உன் மகன் மட்டும் உன் புகழை பாடப்போவதில்லை. இதோ இந்த இளைஞர்கள் எல்லாம் உன்னை உச்சாணிக்கு கொண்டு போகிறார்கள். சைவ சமயத்திற்கு கொடி தூக்கி பெரும் முழக்கம் செய்ய போகிறார்கள்.
அற்புதம் அற்புதம் இளைஞனே, நீடூழி வாழ்க. எது செய்தாலும் நிறைவாக செய்வாய், நிறைவாக வாழ்வாய், நிறைவாக இறைவன் பாதம் அடைவாய். வாழ்க சீராளன். அந்த படத்தை நெஞ்சில் வைத்து, ராஜராஜா, இது உனக்கு. உன் படுக்கை அறையில் இந்த பைத்தியக்காரனின் படத்தை மாட்டிவை. நீ கவலையுறும் நேரங்களில் இதை பார், நான் பேசுவேன் என்றார். ஆனால் எனக்கு கும்ப பஞ்சரம் பற்றி விளங்கவில்லை என்று வந்தியத்தேவர் சொல்ல, எல்லோரும் திரும்பி அவரை பார்த்தார்கள். அது எளிதான விஷயம் அல்ல என்றார் பெருந்தச்சர். நான் மறுபடியும் இன்னொரு மாதிரி செய்து காண்பிக்கிறேன் என்றார். ராஜராஜா, இந்த விமான பணி மிக அற்புதமாக நிகழும் என்பதில் எனக்கு எந்தவித ஐயமும் இல்லை. நீ செய்வதாகவோ நான் செய்வதாகவோ இருந்தால் குறைகள் இருக்கும். இல்லை, இது இறைவன் தனக்குத்தானே செய்து கொள்கின்ற ஒரு பணி. எனவே எந்தவிதமான தவறும் இல்லாமல் இந்த பணியில் ஈடுபடு. அதற்கு உண்டான எல்லா வசதிகளையும் கொண்டு வருவதற்கு பாடுபடு. நடுவே சிக்கல்கள் ஏற்படும். மனிதர்கள் முரண்பாடு கொள்வார்கள். அவர்களுக்குள்ளே அபிப்பிராய பேதம் வரும். தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று சிலர் முயற்சி செய்வார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த பணி தெளிவாக நடக்கும். அரச சபையில் உள்ளவர்கள் நெஞ்சு நிமிர்த்த வேண்டாம் என்பது என் வேண்டுகோள். இது இறைப்பணி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்பது என்னுடைய அறிவுரை. ராஜராஜா, காலம் கடந்து வாழப்போகிறாயடா. சந்திர சூரியர் உள்ளவரை உன் பெயரும் உன் அக்காள் பெயரும் உன் மகன் பெயரும் உன் மனைவியின் பெயரும் உன்னுடைய மாப்பிள்ளையின் பெயரும் இங்கு இருக்கும். கிருஷ்ணன் ராமனும் அருண்மொழி பட்டனும் பழுவேட்டரையரும் மூவேந்த வேளாரும் இன்னும் பலரும் இங்கு கால காலத்திற்கும் சாஸ்வதமாக நிற்பார்கள். தலைமுறை தலைமுறையாக பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு உங்கள் பெயர் மக்களுடைய நாவிலே ஒலித்து கொண்டிருக்கும். அப்பேற்பட்ட வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைக்குமா? எத்தனை மன்னர்கள் ஆண்டார்கள், எத்தனை ஞானிகள் தோன்றினார்கள், என்னை போல எத்தனை குருமார்கள் இங்கு உண்டு. எல்லோர் பெயருமேவா மக்களுக்கு தெரிந்திருக்கிறது? இதற்கு உதவி செய்தவர் அத்தனை பெயரையும் நீ மரியாதை செய்து இங்கே கல்லிலே பொறுத்துவிடு. இதற்கு யாரெல்லாம் உதவினார்களோ அத்தனை பெயரையும் வாழ்த்திவிடு. உன்னால் மட்டும் நடைபெறுவது அல்ல இது ராஜராஜா. உன்னை முன்னிட்டு இறை தன் பெயரை சொல்லிக் கொண்டிருக்கின்றான். இந்த ஆடுகின்ற பெண், எனக்கு முன்னே ஆடி வந்து பூ போட்ட பெண், அவள் பெயர் என்ன? உமையாள். ஆமாம், இந்த உமையாள் பெயரும் இந்த கல்லிலே பொறிக்கப்படட்டும். சந்திர சூரியர் உள்ளவரை இவள் பெயரும் திகழட்டும். அந்த சபை அமைதியாக மெழுகு விமானத்தை பார்த்து கொண்டிருந்தது. வந்தியத்தேவர் மெல்ல எழுந்து சக்கரவர்த்தியை வணங்கி, ஈசான சிவ பண்டிதரை வணங்கி, கருவூர் தேவரின் கைகளை பற்றி வணங்கி பிறகு வெளியே வந்தார். தாழ்வாரத்தில் நின்று கொண்டு நீண்ட மூச்சு இழுத்து விட்டார். அருண்மொழிப்பட்டன் அவரை தொடர்ந்து அருகில் வெளியே வந்து நின்றான். என்ன, கவலையாகிவிட்டீரா? ஆமாம் என்றார் வந்தியத்தேவர். என்ன கவலை? எனக்கு வயதாகிவிட்டதடா. இந்த விமானம் கட்டி முடியும் வரை நான் உயிரோடு இருப்பேனா? ஈசான சிவபண்டிதரிடம் போய் கேட்டால், இல்லை அடுத்த வருடம் போய் சேரு என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வது? பயமாக இருக்கிறது. அதனால் ஒரு கவலையோடு இங்கு வந்துவிட்டேன். இது உயர்ந்து கும்பாபிஷேகமாகி இதிலிருந்து பொங்கும் நீரை நான் கையேந்தி குடிக்கும் வரை உயிரோடு இருக்க வேண்டும் என்று ஈசனை வேண்டிக் கொள்வதற்காக இங்கு வந்துவிட்டேன். அருண்மொழிப்பட்டன் அவர் கவலையை பார்த்து கவலையானான். என்ன இது, நீங்கள் திடமாகத்தானே இருக்கிறீர்கள்? அடே, நாமெல்லாம் போர் வீரர்களடா. மரணம் எப்போது வேண்டுமானாலும் நமக்கு நேரலாம். வந்தியத்தேவா, அத்தனை விரைவாக நீ செத்து போய்விட முடியுமோ? பின்னே குரல் கேட்டது. கருவூர் தேவர் இடுப்பில் கை வைத்து கொண்டு நின்றிருந்தார். வந்தியத்தேவர் அவரை பார்த்து கை கூப்பினார். ஒரு மன்னன் தலை வணங்குகின்ற தமக்கையை கரம் பிடித்து அவளை கண் கலங்காமல் பார்த்து, இந்த மன்னனுக்கு மிகப்பெரிய மன அமைதியை நீ கொடுத்திருக்கிறாய். அந்த புண்ணியம் உன்னை நெடுநாள் வாழ வைக்கும் வந்தியத்தேவா. உனக்கு ஆயுள் இன்னும் பல ஆண்டுகள் இருக்கின்றன. இந்த மன்னனை கரை சேர்த்து, மன்னனை கொண்டாடிய தமக்கையை கரை சேர்த்து பிறகுதான் நீ மரணம் அடைவாய். ஐயா, நான் என்று அருண்மொழிப்பட்டன் கைகூப்பி கேட்டான். உனக்கு மரணம் வரும். ஆனால் இவ்வளவு நீண்ட நெடிய ஆயுள் இல்லை அருண்மொழி. நீ அந்நிய தேசத்தில் மரணம் அடைவாய். மேற்கொண்டு இது பற்றி கேட்க வேண்டாம். எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போனால்தான் இங்கு சிக்கல் இல்லாமல் இருக்கும் என்பதை புரிந்துகொள். ஆனால் அரசருக்கோ இளவரசருக்கோ எந்த ஆபத்தும் நேராது. உள் வட்டத்தை கெட்டிப்படுத்துவதை விட கோட்டைக்குள் நுழையும் போது கடும் சோதனைக்கு உள்ளாக்குங்கள். விசாரிக்காமல் உள்ளே விட வேண்டாம் என்று உத்தரவிட்டுவிடு. வடமேற்கு எல்லை மேல்பாடியிலும் திருவொற்றியூரிலும் நம்முடைய எல்லை பலப்படுத்தப்பட வேண்டும். அங்கு சரியான சேனாதிபதிகள் இருக்க வேண்டும்.
ஈராயிரம் பல்லவர் எங்கிருக்கிறார்? மேல்பாடியில் இருக்கிறார் ஐயா. அங்கு போய் உற்சாகப்படுத்து. பெண்டுகள் அதிகம் வந்துவிட்டார்கள். இவர்களால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சாவூர் பரஞ்சோதியிடம் விழிப்பாக இருக்கச் சொல். உன் தகப்பனாரின் சீடன் ஒருவன் இருப்பானே, அந்தணன், அவன் எங்கே? வைணவதாசனா? எங்கேனும் வெளியூருக்கு பயணப்பட்டிருக்கலாம். தந்தை எங்கேனும் அனுப்பியிருக்கலாம். சரி, கிருஷ்ணன் ராமன் விழிப்பாகத்தான் இருக்கிறான். அடிக்கடி ஒற்றர்கள் அனுப்பி அந்தந்த இடத்தில் என்னென்ன விசேஷங்கள் என்று பார். விளைச்சல்கள் எப்படி இருக்கிறது என்று கவனி. கடைசியாக வந்தியத்தேவரே, உமக்கொரு வார்த்தை. மாதேவடிகள் இந்த தஞ்சையில் வந்து தங்கியிருக்கிறாள் என்று கேள்விப்பட்டேன். மாதேவடிகளின் நோக்கம் நன்றாக இருக்கலாம். தந்தையை பார்த்து மன்னிப்பு கேட்டு மறுபடியும் குடும்பத்தில் சேருவதாக இருக்கலாம். அரச குடும்பத்தில் மாதேவடிகளை சேர்த்து கொள்ள வேண்டாம். மாதேவடிகளை மதம் மாற்றிய ஈழத்தவர்களையும் நாம் கண்காணிக்க வேண்டும். சுருக்கமாக சொல்லப்போனால் அரசரும் பஞ்சவன் மாதேவியும் பெருந்தச்சரும் மூவேந்த வேளாரும் கோவில் பணிகளை கவனித்து கொள்ளட்டும். நீயும் வந்தியத்தேவரும் ஈராயிரத்து பல்லவரையரும் பழுவேட்டரையரும் விமலாதித்தனும் எல்லைகளை பலப்படுத்த வேண்டும். ஆமாம், ஏன் விமலாதித்தன் வரவில்லை? விமலாதித்தனுடைய தாய் வீட்டிலிருந்து தூதுவர்கள் வந்திருக்கிறார்கள். அவசர செய்தி என்று சொன்னார்கள். அதனால் அவர் அவர்களோடு தங்கிவிட்டார். கீழே சாளுக்கியர் பற்றியும் நாம் கவலைப்பட வேண்டியிருக்கிறது அருண்மொழி. கீழே சாளுக்கியர்களை தன் பக்கம் இழுக்க மேலே சாளுக்கியர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஈசான சிவபண்டிதர் சில காலம் இங்கு உங்களோடு இருப்பார். எனக்கு வேலை முடிந்து விட்டது அருண்மொழி. நான் மறுபடியும் என் ஊருக்கு போகிறேன். உடையாளூரில் போய் உட்கார்ந்து கொள்கிறேன். ஏதேனும் தேவையெனில் கூப்பிடு. எந்த தேவையும் இருக்காது. என்ன இது, இப்படி புறக்கணித்து விட்டு போவது போல பேசுகிறீர்களே? இல்லை, மறுபடி வருவேன். வரச் சொல்வார்கள். ஐயா, நீர் முக்காலமும் அறிந்தவர். நீர் எங்கும் இருப்பவர். நீர் சிவன் என்று என் கண்ணுக்கு தெரிகிறீர். உம்மை நான் வணங்குகின்றேன். உம்மை கட்டுப்படுத்த என்னால் ஆகுமா? நீரே சொன்னது போல நீர் காற்று. உமக்கு பாதை இல்லை, வழியும் இல்லை. எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறீர் குருதேவா. இங்குள்ள அத்துணை பேரையும் விட்டுவிட்டு என்னிடம் பேசிவிட்டு போகிறீர்களே, இது ஒன்று போதாதா? இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். அருண்மொழி, உன் மனைவி எப்படி இருக்கிறாள்? மகப்பேருக்காக தன் தாய் வீடு போயிருக்கிறாள். அவருடைய தாய் வீடு எது? மருவூர் கிராமம். எங்கிருக்கிறது? திருவையாற்றிலிருந்து கல்லணை போகும் வழியில் ஒரு மாரியம்மன் கோயில் தாண்டி ஒரு சிறிய கிராமம். சரி, அவள் அங்கேயே இருக்கட்டும். அவள் உடம்பு நலிவாக இருப்பதால் அவளை இங்கு அழைத்து வந்து தொந்தரவு செய்ய வேண்டாம். உனக்கும் இங்கு பணிகள் இருப்பதால் சுகமாக அவள் அங்கேயே இருக்கட்டுமே. சரி குருதேவா. அந்த பெண்ணை நீ காதலித்தான் திருமணம் செய்து கொண்டாய்? இல்லை, தாய் ஏற்பாடு செய்தாள். ஓ, நீ இன்னும் யாரையும் காதலிக்கவே இல்லையா? அதற்கு அவசியமில்லை குருதேவா. வந்துவிட்டது அருண்மொழி. என்ன ஐயா சொல்கிறீர்? காதலிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நானா? யாரை? உன்னை காதலிப்பவர்களை நீ காதலித்துதானே தீர வேண்டும். என்னையா சொல்கிறீர்? என்னை போய் யார் காதலிப்பார்கள்? என்ன குறைவு உனக்கு? அழகன், அறிவாளி, நல்ல பதவியில் இருக்கிறாய். உன்னை சுற்றி எத்துணை பெண்கள் ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். அதில் திறமை உள்ளவர்கள் உனக்கு அருகே வந்தால் வேண்டாம் என்று மறுத்து விடுவாய்? இல்லை ஐயா, இருதாரம் பலதாரம் எனக்கு விருப்பம் இல்லை. ஹா, உன் தகப்பனும் இதே வாக்கியத்தை என்னிடம் சொல்லியிருக்கிறான். அப்பனுக்கு பிள்ளை தப்பாது நீயும் சொல்கிறாய். என்ன சொல்கிறீர்கள் ஐயா? இன்னொரு திருமணம் உண்டென்றா? அதை திருமணம் என்று நீ சொல்ல மாட்டாய், ஊரும் சொல்லாது. உன்னை குறித்து ஒரு பெண் ஏங்கிக் கொண்டிருக்கிறாள். உன்னை நோக்கி வருவாள். உன்னை உயர்த்துவாள். ஐயன், நான் தெளிவாக இருந்தேன். குழம்ப வைத்து விட்டீர்களே. அருண்மொழி, வாழ்க்கை என்பதே தெளிவும் குழப்பமும் மாறி மாறி வருவதுதான். இந்த பெண் உமையாளும் உன்னை தேடி வருகின்ற பெண்ணும் சரித்திரத்தில் இடம்பெறப் போகின்றனர். சாகா வரம் பெறப் போகின்றனர். என்ன காலம்! எவ்வளவு அற்புதமான காலம்! குருதேவா, எல்லோரையும் சொல்கிறீர்களே, உங்களை கொண்டாட மாட்டார்களா? ஹா, என்னையும் கொண்டாடுவார்களடா. இந்த பைத்தியக்காரனையும் கொண்டாடுவார்கள். எனக்கு கோயில் கட்டுவார்கள். நானும் அவர்களோடு சுற்றி கொண்டிருப்பேன். குருதேவா, என்ன எதிர்ப்பு வரும்? எந்த இடத்தில் நான் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லுங்களேன். உனக்கு எல்லையில்தான் வேலை என்று சொல்லிவிட்டேன். உன் தகப்பனாரிடம் சிற்பிகளை குறித்து யோசனை செய்ய சொல். நித்த வினோத பெருந்தச்சன் முகத்தில் உள்ள கர்வத்தை பார்த்தாயா? இலத்தி சடையன், நீங்கள் இருவரும் வெளியே வந்த பிறகு
புழக்கடை பக்கம் போய் குடித்து கும்மாளம் அடிக்கிறான். அவர்களுக்கு மரியாதை கிடைத்துவிட்டது. எனவே தாங்களே சக்கரவர்த்தி போல நடந்து கொள்ள அவர்கள் தயங்க மாட்டார்கள். எனக்கு புரிகிறது குருதேவா. ஆனால் இதை எப்படி தடுப்பது? அது உன் வேலை அல்ல, கிருஷ்ணன் ராமனுக்கு தெரியும். அப்படியென்றால் அப்பாவிடம் நீங்களே சொல்லுங்களேன். நான் சொன்னால் உன் தகப்பன் கேட்பானா? எனக்கும் உன் தகப்பனுக்கும் தான் 8ஆம் பொருத்தமாயிற்றே. எல்லாம் தனக்கு தெரியும் என்று நினைப்பவனாயிற்றே. அதனால்தான் உன்னிடம் மட்டும் சொல்லாமல் வந்தியத்தேவர் இருக்கும்போது சொல்கிறேன். நான் சொல்வதை கேட்காவிட்டாலும் கூட வந்தியத்தேவர் சொல்வதை காது கொடுத்து உன் தகப்பன் கேட்பான். அருண்மொழி, உன் மரணம் குறித்து கேட்டாயல்லவா? பிற்பாடு ஒரு நாள் நீ எப்படி மரணம் அடைவாய் என்று உனக்கு சொல்கிறேன். எவன் ஒருவன் தன் மரணத்தைக் கண்டு அஞ்சாமல் வரவேற்கிறானோ அவனே தன்னை அறிந்தவன். அவனால் மரணத்தை தள்ளி வைக்கவும் கூடும். குருதேவா, நான் போர் வீரன். பலமுறை என்னை நோக்கி ஈட்டியும் அம்புகளும் வந்திருக்கின்றன. நான் மரணத்தை வினாடி வினாடியாக சந்தித்திருக்கிறேன். மரணம் குறித்து எனக்கு எந்த கவலையும் இல்லை. கடைசி வரையும் உங்கள் அரவணைப்பு இருந்தால் போதும். அருண்மொழி, மேல்பாடி நோக்கி விரைவில் பயணப்படு. அதுதான் சோழ தேசத்துக்கு நல்லது. வந்தியத்தேவரே, வருகிறேன். உமது மனைவி குந்தவையாரிடம் என்னுடைய பணிவான வணக்கங்களை சொல்லுங்கள். என்ன, குருதேவர் ஏதோ கேலி செய்வது போல இருக்கிறே? ஆம், உன் மனைவியால் சில குழப்பங்கள் வரும். அதனால்தான் பணிவாக இருக்கச் சொல்கிறேன். நீங்கள் சொன்னது போல நல்லது வரும், கெட்டதும் வரும். கெட்டது வந்தால்தான் நல்லதினுடைய மகிமை தெரியும். குழப்பங்கள் வரட்டுமே. வந்தியத்தேவர் சொல்ல வாய்விட்டு கருவூர் தேவர் சிரித்தார். வேகமாக தோட்டக்கதவு நோக்கி போனார். அங்குள்ள ஜனங்கள் சிவோகம் சிவோகம் என்று வரவேற்றார்கள். கூட்டத்தில் அவர் கலந்தார். அவரை பின்பற்றி அந்த பெரும் கூட்டமும் போயிற்று. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.